நீங்கள் கேட்கவிருப்பது வெள்ளிக்கிழமை ராத்திரி அவள் செத்துப்போனாள். எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் தரண்யா. குனிந்து கொதித்துக் கொண்டிருந்த நொய் கஞ்சியை கிளறக்கூட முடியாதபடி ஈர விறகின் புகை அவள் முகத்தை தாக்கியது. நன்றாய் எரியாத அடுப்பை மூச்சை பிடித்துக்கொண்டு ஊதி நிமிர்ந்தபோது புகையின் காரணமாய் அவள் கண்கள் எரிந்தன. வயிறும் மனசும் காய்ந்து எரிந்த வெப்பம் தாங்காது கண்களில் நீர் திரண்டது. வாய்விட்டு அழுதால் அதே அறையில் ஓரமாய் படுத்திருக்கும் கணவன் விஸ்வத்துக்கு கேட்டுவிடுமே என்ற நினைப்பில் அவள் வெட்டிக்கொண்டு எழுந்த கேவலை அடக்கி கையை தூக்கி ரவிக்கையில் கண்களை துடைத்துக் கொண்டாள். தலையை சற்றே ஒடித்து கணவனை பார்த்தாள். கோயில் காளை போல மதமதவென்ற வளர்த்தியுடன் ஓடி ஓடி சம்பாதித்த புருஷன் இன்று அரை உடம்பாய் வற்றிப்போய் கிடத்தின இடத்தை விட்டு நகராமல் படுத்து கிடப்பது அவளின் துக்கத்தை அதிகரிக்கவே வெறுட்டென தலையை மீண்டும் அடுப்புக்கே திருப்பிக் கொண்டாள். சிரிப்பும் கும்மாளமுமாயிருந்த அவர்களின் வாழ்க்கையில் தன் கொள்ளிக்கண்ணை போட்டது யார்? கூழோ கஞ்சியோ குடித்துக்கொண்டு நன்றாய் வெளியில் வாசலில் போய் வந்து கொண்டு மானத்தோடு குடும்பம் நடத்தி வந்தவர்கள் மேல் திருஷ்டி போட்டது யார்? நொய் வெந்து விட்டது. இறக்கி சூடு தணிய ஆற்றினாள். பால் கைவசம் இல்லாததால் சிறிது மோரும் உப்பும் கலந்து எடுத்துக்கொண்டு கணவன் அருகில் வந்தாள். எழுந்திருங்கொன்னா, கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், குடிச்சுட்டு படுத்துக்கோங்கோ. விஸ்வம் எழுந்து உட்கார்ந்தான். குழந்தைகள்லாம் சாப்பிட்டாளோ? நீ என்ன சாப்பிட்ட? வக்கீலாத்லேந்து கொண்டு வந்திருந்த பழையது இருந்தது. Sample complete. Ready to continue?